வணக்க மக்களே, நான் உங்க கோகுல். மக்களே, ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய செயல் என்பது ரொம்ப மட்டமானது, கேவலமானது, அசிங்கமானது மக்களே. அது போன்ற நபர்கள் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், தயவு செஞ்சு அவங்கள போயிட்டு வெளுத்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது போன்ற நபர்கள் ஒருத்தவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க இல்லையா? இந்த பாடி ஷேமிங் பண்றது, ஒருத்தவங்கள ஒரு மாரியா கொச்சைப்படுத்தி பேசுறது, அது போன்ற நபர்களுடைய வீடியோஸ், அது போன்ற நபர்களுடைய கமெண்ட்ஸ பாத்தீங்கன்னு வைங்களேன், தயவு செஞ்சு அவங்கள ஏதாச்சும் சொல்லி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்ல தோணுது. ஏன்னா அவ்வளோ தரைக்குறைவா பேசி வைக்கிறானுங்க. அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்றதே எனக்கு புரியலங்க. அதாவது ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, நடிகை குஷ்பு அவர்களுடைய மகள்களை வைத்து ஒரு சிலர் பேசி வச்சிருக்கானுங்க. அந்த வார்த்தைகள் சோசியல் மீடியால கேட்க முடியுது. ஐ மீன் பார்க்க முடியுது. ஐயோ! அதெல்லாம் என்னங்க வார்த்தை? ஒருத்தவங்கள பாடி ஷேமிங் பண்றது என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஒரு மனநிலை? அது மிகப்பெரிய ஒரு தப்பு. மாற்று கருத்தே கிடையாது. அந்த வார்த்தைகள்லாம் இந்த இடத்துல எனக்கு உபயோகிக்கிறதுக்கு கூட ஒரு மாரியா இருக்கு. இப்படியெல்லாம் சொல்லி திட்டியிருக்கானுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு மாரியா இருக்கு. இதெல்லாம் வார்த்தைகளா? இந்த மாரி தான் ஒருத்தவங்கள பொருட்படுத்தணுமா? என்ன மாரியான ஒரு மட்டமான, கேவலமான ஒரு மனநிலை? அதற்கு இப்போ ரீசென்ட்டா குஷ்பு அவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல எக்ஸ் போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க அவ்வளவு ஆதங்கப்பட்டு, கோவப்பட்டு பேசியிருக்காங்க. சோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எக்ஸ் போஸ்ட் போட்டிருக்காங்கன்றத பத்தி உங்ககிட்ட விளக்கிறேன். அதாவது அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்துல இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. பெருசா எழுதி போட்டிருக்காங்க. இதுதான் என் குடும்பம். அன்பு, நம்பிக்கை மற்றும் புரிதலின் அடிப்படையில் உருவானது. இன்று நாங்கள் இருக்கும் நிலையை அடைய நாங்கள் பல போராட்டங்களை சந்தித்தோம். உடல் வருத்த கடினமாக உழைத்தோம். ரத்தமும் வியர்வையும் சிந்தினோம். சில சமயங்களில் நாங்கள் தடுமாறி இருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், அல்லது கீழே விழுந்து இருக்கலாம். ஆனால் மிகுந்த வீரியத்துடன் மீண்டும் போராடி வெற்றி பெறுவதை நாங்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை. எங்கள் குழந்தைகளை மிகுந்த அக்கறையுடன் வளர்த்தோம். அவர்கள் வெற்றியால் திசை திருப்பப்படுவதையோ அல்லது பிரபலங்களின் குழந்தைகள் என்ற அந்தஸ்தை அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்வதையோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அவர்கள் யார் என்பதை வைத்து அவர்கள் ஒருபோதும் எந்த சலுகையையும் பெற முயன்றதில்லை. எங்கள் குழந்தைகளை நினைத்து நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஒரு தாயாக யாரோ ஒரு அற்ப மனிதர் என் குழந்தைகளை அவமதிக்கவோ மரியாதையின்றி நடத்தவோ அல்லது வெறும் 2 நிமிட மலிவான விளம்பரத்திற்காக அவர்களை பயன்படுத்திக் கொள்ளவோ நான் அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்கவே மாட்டேன். அத்தகையவர்களின் மனப்பான்மை மிகவும் மோசமானது, தரம் தாழ்ந்து நாகரிகமற்றது ஆகும். அது அவர்களின் வளர்ப்பையே தெளிவாக பிரதிபலிக்கிறது. அவர்கள் பேசும் அதே மொழியிலும் அதே பாணியிலும் பதிலடி கொடுக்க எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். என் தாயையும் அவர் எனக்கு அளித்த வளர்ப்பையும் அவமதிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் நான் அமைதியாக இருக்கிறேன் என்பதற்காக உங்கள் அருவருப்பான கேவலமான மனநிலையை நான் ஏற்றுக்கொண்டதாக நினைத்து விடாதீர்கள். ஒரு தாயை ஒருபோதும் சீண்டாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு தாய் காயமடைந்த புலி போன்றவள். தன் குட்டிகளை காக்க அவள் பாய்ந்து தாக்கி அழித்து விடுவாள். இந்த செய்தி சில பின்தொடர்பவர்களையும், அதாவது ஃபாலோவர் சிரிப்பதற்காக என் குழந்தைகளை என் குடும்பத்தையும் பயன்படுத்திக் கொள்ளும் இந்த தரம் தாழ்ந்த நபருக்கானது மட்டுமல்ல. தாங்கள் குடும்பத்தை காப்பாற்ற பணத்திற்காக எங்களை பற்றி அமர்ந்து பேசும் அந்த யூடியூபர்ஸ் அனைவருக்கும் இது ஒரு தெளிவான செய்தி. இனி பொறுத்து கொள்ள முடியாது. இன்று நமக்காக நாமே குரல் கொடுக்காவிட்டால் இந்த மட்டமான மனிதர்கள் நம்மை மிதித்து செல்வார்கள். அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு இருக்கும் வலிமை விலைக்கு வாங்கப்பட்டதல்ல, அது கடினமான உழைப்பால் ஈட்டப்பட்டது. இங்குள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் சொல்லுவது இதுதான். உங்களுக்காக நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். மற்றவர்கள் உங்களை மதிக்க தவறினால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். எப்போதும் என்னுடன் துணையாக இருக்கும் ராதிகாவிற்கு நன்றி. ஒரு தோழியாகவும் குடும்ப உறுப்பினராகவும் நீங்கள் எனக்கு துணையாக நிற்கிறீர்கள். மகளே, பாத்தீங்களா அவங்க எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்போஸ்ட போட்டிருக்காங்க. அவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருக்காங்க. அதே சமயத்துல பயங்கர டென்ஷன் ஆயிருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா, ஃபுல்லா அவங்களுடைய மகள்களை பற்றி அவ்வளவு பாடி ஷேமிங், அவ்வளவு நெகட்டிவா பேசுறது, தப்பு தப்பா பேசுறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அதாவது ஒருத்தவங்களுடைய கருத்து சரியில்லைன்னு வைங்களேன், கருத்து மோதல்கள்ல ஈடுபடலாம், தப்பே கிடையாது. அந்த கருத்தை வச்சு கருத்து மோதல்கள்ல ஈடுபடலாம். ஆனா ஒருத்தவங்களுடைய பாடி ஷேமிங் பண்றது, ஒருத்தவங்களுடைய அந்த அந்த எப்படி சொல்றது, இந்த உடல், இந்த முகம், இது போன்ற விஷயங்களை வச்சு ஒருத்தவங்களை மதிப்பிடுறாங்க பாத்தீங்களா? அது மிக கேவலமானது மனிதர்களே, மாற்று கருத்தே கிடையாது. ஒருத்தவங்க சூப்பரானவங்க, செம்மப்பா இவங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்களை பிரதிபலிக்கிறது என்னது தெரியுமா? அவங்களுடைய சாதனைகளும் வெற்றிகளும், அது மட்டும்தான் ஒருத்தவங்களை சூப்பர்ன்ட்டு பொருட்படுத்தும். அதை விட்டுட்டு இயற்கையால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உடல் அம்சத்தை ஒருத்தன் கேவலப்படுத்துறானா, அது அவன்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்க யாருங்க அழகு? ஒருத்தவங்களுடைய செயலை வச்சுதான் அழகு என்பது இங்க இடத்துல நிர்ணயிக்கப்படுது. ஒருத்தவங்க வெள்ளையா இல்ல கருப்பா இல்ல அதை தாண்டி மாநிறமா இருக்கிறதா அழகு அப்படின்றது இல்ல. ஒருத்தவங்களுடைய செயல் தான் இந்த இடத்துல அழகு.
தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான மனப்பான்மை வந்து மாத்திக்கணும். அது போன்ற கீழ்த்தனமான மனிதர்கள் அவங்க யூடியூபர்ஸ் அப்படின்ட்டு கூட ஒரு சிலரை வந்து பொருட்படுத்துறாங்க. ஐ திங்க் இதெல்லாம் கேள்விப்படும்போது உண்மையே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு தப்பு. அதே சமயத்துல இது போன்ற பாடி ஷேமிங்குள்ள வந்து உட்படுறீங்களா, தயவு செஞ்சு இது போன்ற மனிதர்கள் பேசக்கூடிய அந்த விஷயத்துல தயவு செஞ்சு அதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இது போன்ற கேவலமான பிறவிகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து காது கொடுத்து அதை வந்து பொருட்படுத்தி எதுக்கு ஒரு நெகட்டிவ்ல போயிட்டு நம்ம விழறது. அதை ஜஸ்ட் கன்சிடர் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல வந்து எனக்கு சொல்ல தோணுது. ஸோ எத்தனையோ விஷயங்கள், ஜெயிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான ஒரு செயலை வந்து செய்றானுங்கன்னா என்ன மனிதர்கள், என்ன பிறவிகள்ன்றது சுத்தமா சொல்ல தெரியல. ராதிகா சரத்குமார் அவர்கள் கூட இதுல வந்து ரியாக்ட் ஆயிருக்காங்க. ராதிகா மேடம் அவங்க ஒரு பெருசா ஒரு ட்வீட் அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்துல வந்து போட்டிருக்காங்க. குஷ்பு அவர்களுடைய மகள்களை பற்றி இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்களை பற்றி. அதாவது பேச்சுரிமை என்பது மற்றவர்களை அச்சுறுத்துவதற்கோ அல்லது துன்புறுத்துவதற்கோ ஆன உரிமை அல்ல. விமர்சனம் என்பது கொடூரமான செயல் அல்ல. அதேபோல் நகைச்சுவை என்பது ஒருவரை அவமானப்படுத்துவது அல்ல. பொது வாழ்வில் உள்ள ஒருவரின் மகள்களை கேலி செய்வது நகைச்சுவை ஆகாது. அது கோழைத்தனம். ஒருவரின் தோற்றம் என்பது சாதனையும் அல்ல, தோல்வியும் அல்ல. ஆனால் ஒருவனின் குணநலன்களே உண்மையான அடையாளமாகும். நான் குஷ்பு மற்றும் அவரது மகள்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன். யார் எங்கு இத்தகைய செயல்களில் ஈடுபட்டாலும் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ் போஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க. அவங்க கரெக்டா தான் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது விமர்சனங்கள் இருந்தால் அடுக்கப்படலாம், தப்பு கிடையாது. ஆனா அது ஒருத்தவங்களுடைய உருவ கேலி செய்யறாங்கன்னா, ஒருத்தவங்களை பற்றி உருவ கேலி செய்யறது, பர்சனல் அட்டாக் பண்றது, ஸோ உடல் பாவனையை வச்சு தப்பு தப்பா பேசுறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அத்தகைய செயல்களை செய்யக்கூடிய மட்டமான மனிதர்கள் வந்து திருந்தணும் அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், ஒருத்தவங்களுடைய உடல் பாவனையோ, ஒருத்தவங்களுடைய அழகோ இல்ல கலரோ அது வந்து ஒரு மனிதருடைய அழகாகாதுங்க. நான் அடிச்சு சொல்றேன். ஸோ ஒருத்தவங்களுடைய செயல்கள், அன்பான வார்த்தைகள், அன்பான அந்த அணுகுமுறைகள், அந்த செயல்கள் மட்டுமே ஒருத்தவங்களை வந்து அழகா காட்டும். அதுதான் நிரந்தரமான ஒரு அழகு. ஆனா இந்த உடலை வச்சு கேலி செய்யறது, இந்த இந்த மூஞ்சி, இந்த கலரு, இதெல்லாம் வச்சு தயவு செஞ்சு கேலி செய்யாதீங்க. அது வந்து நிறைய பேரை வந்து கஷ்டப்படுத்தும். தேவையில்லாத செயலும் கூட. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மக்களே.